ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூந்தியே பொரிக்காமல் சூப்பரான ஒரு முடிச்சூர் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சமையலே தெரியாதவங்க கூட இந்த லட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு சக்கரை இந்த பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற பதம் எதுவும் தேவையில்லை. குயிக்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த லட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த முடிச்சூர் லட்டு செஞ்சு அசதுங்க. வாங்க இந்த முடிச்சூர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு நம்ம பஜ்ஜி போண்டாலாம் போடுவோம்லங்க, அந்த கடலை மாவு தான் நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு மாவு கரைப்போம்லங்க, அந்த மாதிரி இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கலக்கும் போது கட்டிகள் இல்லாமல் கலங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு எந்தவித கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கு அப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு பேஸ்ட்டை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை பொரிக்கும் போது கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. ஏன்னா நம்மளோட கடலை மாவோட கலர் மாறக்கூடாது. அது இல்லாமல் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரணுங்க. அதனால சிம்மிலையும் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சங்காட்டி தாங்க கலர் மாறாமல் இருக்குது, நல்லா வெந்து வருது. ஹை ஃப்ளேமில் வச்சா இதோட கலர் மாறிடும். வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் போயிடுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த கடலை மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முன்னே இருந்த கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் வித்தியாசம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டால் இதோட கலர் மாறிடும், ஓவராக வெந்துருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மீதி உள்ள மாவுலையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லா கடலை மாவும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது சூடாக இருக்குது, இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், உள்ள வெளியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்ம பிச்சு போட்டதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கங்க, இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. எந்த கப்பால் ஒரு கப் கடலை மாவு எடுத்தணும் அதே கப்பில் 1 கப் சர்க்கரையும் 3/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆட் பண்ண சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டுருங்க. லட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். கூடவே 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம கலர் பவுடர் போட்டால் தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி மோத்தி லட்டு இருக்குங்க, அதனால தான் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். அது இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இந்த சக்கரை பாகில் நம்ம அரைச்சி போட்ட பூந்தி எல்லாம் நல்லா ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகி வந்ததும் இதில் தேவையான நட்ஸ் சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி நான் பாதாமும் திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்துக்கிட்டு இது 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. ஏன்னா திராட்சை சீக்கிரமாக வெந்துடும், பாதாம் வேக லேட் ஆகுங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திராட்சை போடுங்க. இந்த மாதிரி பாதாம் திராட்சையோட கலர் மாறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க. நம்ம போட்ட பூந்தி சக்கரை தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இறுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாமியும் திராட்சை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சுங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அப்படி ஆற விட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்தால் நம்மளோட முடிச்சூர் லட்டு ரெடிங்க. நான் அழகுக்காக மேலே கொஞ்சமாக திராட்சை வச்சு பிடிச்சிருக்கேங்க. சூப்பரான முடிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சதை ஒரு தட்டுக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மீதி உள்ள மாவுலையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க.
இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த லட்டு மாதிரியே கடலைப்பருப்பு வச்சு கூட லட்டு செய்யலாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க் மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.